ஹாய்ங்க. வெல்கம் டு காமாக்ஷி ஆன்டிக். இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமான பொருட்கள்லாம் போட்டிருக்கேன். வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நேற்று போட்ட வீடியோவுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போ நாம் போட்டிருக்கிறது ஒவ்வொரு பொருளாக பாருங்கள். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் என்கிட்ட வாங்குறீங்க, ஆனால் நான் அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிங்களான்னு கேட்குறது கூட கிடையாது. ஆனால் நீங்களே கொஞ்சம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள். விரும்பினதை மட்டும் வாங்குங்க. விலையும் பார்த்துக்கோங்க. விலை ஏதாவது சொல்லலைன்னா என்னை கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பிரான்ஸுனால் பிரான்ஸுன்னு சொல்லிவிடுவேன், ப்ராஸ்னால் ப்ராஸ்ன்னு சொல்லிவிடுவேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன். நம்ம முதல்ல பார்க்குறது ஒரு பட்டர்ஃப்ளை, வண்ணத்து பூச்சி, பேப்பர் வெயிட்டுன்னு சொல்லலாம், இல்லை ஷோக்கு வைக்கிறவங்களும் வச்சுக்கலாம். இது முந்தி ஒரு தரம் போட்டது தான், அதனால் மறுபடியும் போட்டிருக்கேன். அது என்னன்னு சரியாக காட்டலன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கு உடனே எடுத்து என்னால் போட முடியல. இப்போ போட்டிருக்கேன், நான் இங்கே வந்ததுனால போட்டிருக்கேன். 2 பட்டர்ஃப்ளை இருக்குது. பேப்பர் வெயிட்டாக பயன்படுத்தலாம், அலங்கார பொருளாகவும் பயன்படுத்தலாம். அதே மாதிரி இது கப்பு சாம்பிராணி வைக்கலாம், இல்லை மெழுகுவர்த்தி வைக்கலாம். அந்த மாதிரி உள்ளதுக்கு பயன்படுத்துகிறது. ரொம்ப அழகாக இருக்குது. நல்ல வேலைப்பாடு, புதுசு கிடையாதுங்க. எல்லாமே பல வருடங்கள் முந்தையது. இப்போது இதுன்னு நினைக்காதீங்க, புதுசே கிடையாது, இது பழசு. கலை ஆர்வலர்கள் இருப்பீங்க நிறைய பேர், அவங்க பார்த்தீங்கன்னா கேளுங்க, நான் இது உங்களுக்கு கொடுக்குறேன். ஒவ்வொரு பொருளையும் ரசித்து பாருங்கள். அதில் என்ன டிசைன் வந்திருக்கு, எப்படி கட்டிங் வந்திருக்கு, இதெல்லாம் எப்படி செஞ்சுருப்பாங்க. இது விநாயகர் சிலைங்க, ரொம்ப அழகாக இருக்குது. 5.5 இன்ச்சு உயரம் இருக்குது. அது பேக்கில் இருக்கிற பிரபாவலியே நம்மளுக்கு 1500 கிட்ட போகுங்க. அது அதோடு அட்டாச் ஆகி வந்திருக்கு. நான் உங்களுக்கு முன்னாடி எடுத்து வச்சு உங்களுக்கு கலந்து காட்டுறேன். உயரம் பார்த்துக்கோங்க. விநாயகர் நல்லா தெளிவாக இருக்கிறாருங்க. பிரான்ஸ் தான் இது. ரொம்ப அழகாக இருக்குது. வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. 3600ங்க, 3600 ரூபா. இன்றைக்கி வீடியோவில் போடுற எல்லா பொருளுமே தமிழ்நாடு மட்டும் கொரியர் ஃப்ரீங்க. என்னோடய கஸ்டமருக்காக நான் ஒரு ஆஃபர் கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். நேற்று கொடுத்த ஆஃபர்லாம் நைட்டுக்குள்ளே முடிச்சிட்டிங்க கடகடன்னு. இது ஒரு ஊதுவத்தி ஸ்டாண்டுங்க. நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். வித்தியாசமாக இருக்குது, நல்லா அழகாக இருக்குது. சின்னது தான், ஒரு 2 இன்ச்சு தான் இருக்கும். ஆனால் கிட்டத்தட்ட எத்தனையோ ஊதுவத்தி வைக்கிற அளவுக்கு ஒரு வேலைப்பாடு செஞ்சுருக்குறாங்க. இது இப்போது இது கிடையாது, அட்டாச்சபிள் தான். அப்படியே இருக்குது, அப்படியே பயன்படுத்துறது தான். 2.25 இன்ச்சு, 2 to 2.25, 2.25 கொஞ்சம் கூட இருக்குது, அவ்வளோதான். ரொம்ப அருமையாக இருக்குது. 1300, 1300 ரூபா. பழமையான பொருளுங்க. அது வாஷ் பண்ணி வந்ததில் அப்படி உங்களுக்கு நீட்டாக இருக்குது. ஒரு சந்தன கிண்ணங்க, நம்மளுடைய சுவாமி பூஜைக்கு, குழந்தைங்களுக்கு மங்கள நிகழ்வுக்கு, அதுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு சந்தன கிண்ணம். சந்தன பேழான்னு சொல்லுவாங்க. சந்தன பேழா, சந்தன கும்பா, சந்தன கிண்ணம். பழசு தான், புதுசு கிடையாது. வெண்கலம் இது. ரொம்ப அழகாக இருக்குது. 1400ங்க. ஷிப்பிங் ஃப்ரீங்க. இந்த வீடியோ ஷிப்பிங் ஃப்ரீ. நான் அது டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேங்க. நல்ல அழகாக இருக்குது. 1400 ரூபா. நல்ல வெயிட்டாகவும் இருக்குங்க. இது ஒரு டம்ளருங்க.
3.5க்கு 3 இருக்கிற ஒரு டம்ளர். 3 இன்ச்சு உயரம், 3 இன்ச்சு அகலம். 850ங்க. இதோட விலை 850, ஷிப்பிங் ஃப்ரீ. ரூ. 850. இது கிருஷ்ணருங்க. ஒரு 2, 3 பேர் திரும்ப திரும்ப அதை வாங்கிட்டே தான் இருக்கீங்க. பாருங்க, இதோட உயரம் பார்த்துக்கோங்க. நல்ல கனமாக இருக்குங்க. சுற்றியும் காட்டுறேன். இதோட ரேட்டு 3400ங்க. அதனோட சிகை அலங்காரம் கூட வடிவமைப்பு அழகாக இருக்குங்க. வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. ரூ. 3400 அந்த கிருஷ்ணனோட சிலை. இது பார்த்திங்கன்னா சிவபெருமான் டெக்கோர் ஐட்டமாக பயன்படுத்திக்கலாம். இதை செவத்தில் மாட்டுற மாதிரி தான் இருக்குது. பாருங்களேன், எவ்வளோ நாகாபரணம். இந்த தலையில் தீச்சுவாலைகள் பேக் சைடில் பாருங்கள், மழு கையில், இந்த சுற்றியும் டிசைனு, அவரை சுற்றியும் முத்து போல் ஒரு டிசைனு, ரொம்ப அழகாக இருக்குங்க. வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. இது மணிங்க, ஒரு வெங்கல மணி. பழமை தெரியணுன்றதுக்காக தான் நான் அப்படியே கருப்பாக போட்டிருக்கேன். அவ்வளோ கனமாக இருக்குது. நல்ல ஒரு ஓசையும் வருது. 1800ங்க. 1800. வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. இதுவும் ஷிப்பிங் ஃப்ரீங்க. இது ஒரு பாக்ஸுங்க. பாக்ஸுன்றதோட ஒரு அந்த காலத்தில் ஹேண்ட்பேக்காக பயன்படுத்தியிருக்காங்க. அதனால தான் சைடில் 2 கம்பி கொடுத்துருக்காங்க. இது ஒயிட் ப்ராஸ்ன்றாங்க, ஜெர்மன் சில்வர்ன்றாங்க. எனக்கு அதை பற்றி தெரியல. வந்ததை நான் அப்படியே போட்டிருக்கேங்க. எல்லா பக்கமும் டிசைன் இருக்குது. கீழ்ப்பகுதி மட்டும் இல்லை, மற்ற எல்லா பக்கமும். மொத்தம் 6 பக்கத்தில் 5 பக்கம் இருக்குது. டிசைன் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஹார்ட்டை 2. இது ஃப்ரண்ட் சைடு முதல்லே காட்டிட்டேன். இது 4, இது 5. 5 பக்கமும் காட்டிட்டு கீழ்ப்பக்கத்தில் மட்டும் டிசைன் இல்லைங்க. ரொம்ப அழகான அமைப்பில் இருக்குது. சைடில் நீங்கள் லெதரில் ஒரு வார் மாதிரி கொடுத்தீங்கன்னா அழகாக ஹேண்ட்பேக் மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். ஹேண்ட்பேக்கோட ரேட்டு 1600ங்க. ஹேண்ட்பேக்கோட ரேட்டு. இது வந்து கொட்டுறாங்க. கொட்டுறோட ரேட்டு 2400ங்க. இதில் கொஞ்சம் கீழே டேமேஜ்னால் டேமேஜ் கிடையாது. அதில் ஒரு ஈயம் பற்ற வைப்பு இருக்குது. அதை காட்டுறேன் நான் உங்களுக்கு. பார்த்துட்டு பிடிச்சவங்க எடுத்துக்கோங்க. ஆனால் இது கோவிலில் குங்குமம் மஞ்சள்லாம் வச்சு பூஜைக்கு பயன்படுத்துவாங்கங்க. தெரியுதுங்களா? ஒழுகெல்லாம் இல்லை, தண்ணியெல்லாம் ஊற்றி பார்த்துட்டேன். ஆக்சுவலாக இது தண்ணி ஊற்றி புழங்குற பொருள் கிடையாது. பூ, மஞ்சள், குங்குமம் இந்த மாதிரி பொருட்கள் வைக்கிறது. இது ஒரு ஒயிட் பிரான்ஸுன்றாங்க, ஒயிட் பித்தளைன்றாங்க, வெள்ளை பித்தளைன்றாங்க. தூபக்கால் மாதிரி இருக்குது. நல்ல அழகான வடிவமைப்பு நல்லா இருக்குங்க. இதோட ரேட்டு 1450ங்க. ஹேண்டில் பிடிக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள், அதுதான் அதில் விசேஷம். இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணிலாம் வைக்கலாம் அதில். சைஸ் பார்த்துக்கோங்க. இது ஒரு நெய் பாக்ஸுங்க. ரொம்ப அழகாக இருக்குது. சின்னது தான், ரொம்ப பெருசு இல்லை. ஒரு 100 to 150 ml நெய் ஊற்றி வைக்கலாம். நெய் ஊற்றி வைக்கலாம், எண்ணெய் ஊற்றி வைக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஒரு 2-3 நாள் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. இது பிரான்ஸ் தான். இதோட ரேட்டு 1550, 1550 இந்த இடத்துல தெரியுதுங்களா? ஒரு ஒயிட்டாக, அது என்னன்னு எனக்கு தெரியல, வரும்போதே இருந்தது. அதை நான் உங்களுக்கு காட்டணும் இல்லையா, அதனால் காட்டியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா நேற்று உங்களுக்கு தேக்கு மரத்தில் போட்டேன், பர்மா தேக்கில், உடனே போயிடுச்சு. இதுவும் 6 இன்ச்சு, அதுக்கு மேலேயும் கொஞ்சம் இருக்குது. ரோஸ்வுட்டு இது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 1050, 1050. இனி வருமானு தெரியலங்க பலகை. அவங்க செய்கிறவங்க கிட்ட பலகை இல்லை பாவம். செஞ்சு கொடுத்தாங்க இவ்வளோ நாள். செஞ்சு கொடுத்த அந்த தம்பிக்கு நன்றி.
இது போன் பாக்ஸுங்க. நான் சொல்லியிருக்கேன், இது ஒட்டகச்சிவிங்கியோட போன் பாக்ஸு. கப்புங்க, வெண்கல கப்பு. நல்ல அமைப்பாக இருக்குது. 100 எம்எல் 150 எம்எல் அழகாக பிடிக்கும். அழகாக உட்காந்து காஃபி குடிக்கலாம். காஃபி குடிக்கலாம், வெந்நீர் குடிக்கலாம், சூப் குடிக்கலாம். இந்த மாதிரிலாம் பயன்படுத்திக்கலாம். இதோட ரேட்டு 2100ங்க. 2100 ரூபா. பிரான்ஸ் கப்பு கிடைக்கிறது இல்லைங்க, ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. நீங்களே பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோவுக்கு அப்புறமா தான் நான் இப்போ உங்களுக்கு ஒரு பிரான்ஸ் கப்பே போட்டிருக்கேன். நல்ல வெயிட் உள்ளது. வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. இது நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, இந்த கப்புக்கு வந்துடுவாங்க. இது ஒரு டம்ளருங்க, சின்ன டம்ளர் தான். இதோட ரேட்டு 800. இது வெஞ்சன கிண்ணம் 1100 பிரான்ஸ். இது வெஞ்சன கிண்ணம் பிரான்ஸு 1100 ரூபா. இது ஒரு ஃப்ளவர் வாஷாக பயன்படுத்தலாம், பூஜைக்கு பயன்படுத்தலாங்க. பூஜைக்கு தண்ணியெல்லாம் எடுப்போம் இல்லையா, ஐயர் வரும்போது அதுக்கு பயன்படுத்திக்கலாம். 2200 ரூபாங்க. நல்ல வெயிட் உள்ளது. இது ஒயிட் பிரான்ஸுன்றாங்க. நான் வெறும் பிரான்ஸுன்னு மட்டும்தான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், இது வேலை என்னன்னு பாருங்கள். பழைய காலத்து கை வேலைப்பாடு. அதனால தான் உங்களுக்கு பேக் சைடில் தெரியணுன்றதுக்காக காட்டுறேன். பொறுமையாக பாருங்கள், பார்த்துட்டு வேணுன்றதை புக் பண்ணிக்கோங்க. இது ஒரு பென்சில் ஸ்டாண்டுங்க. அந்த காலத்தில் பழசு தான், இது புதுசு கிடையாது, பழைய பொருள் தான். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அழகு இருக்கும். அந்த அழகு இதில் வடிச்சிருக்காங்க பாருங்கள். நீங்கள் பொறுமையாக, ஒரே உட்டுன்னு நினைக்கிறேன். இது எனக்கு அவ்வளோ தெரியாது, இருந்தாலும் காட்டுறேன். எத்தனையோ மிருகங்கள் இருக்குது இதுக்குள்ளே. இதை வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. 1300, 1300 ரூபா. இந்த வீடியோ ஃபுல்லாக ஷிப்பிங் ஃப்ரீங்க, தமிழ்நாடு மட்டும். அதர் ஸ்டேட்னால் கண்டிப்பாக ஷிப்பிங் இருக்குங்க. அதுக்கு மேலாம் கொடுக்க முடியாது என்னால். தோசைக்கல் இருக்குங்க. அதை டீட்டெயில்ஸ் வேணுன்றவங்க கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா அழகாக அமைப்பாக இருக்குது. 11 இன்ச்சு இருக்குங்க தோசைக்கல். நல்லா பெரிய தோசை, ஹோட்டல் தோசை மாதிரி ஊற்றலாம் நீங்கள். 11 இன்ச்சு இருக்குது. வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு பொருளையும் பொறுமையாக பாருங்கள். இன்றைக்கி நான் ஒரு செய்தி பார்த்தேன். பிள்ளைங்கள ஸ்கூலில் பேச விடுறதில்ல அப்படின்னு சொல்லி. நிறைய பேச விடுங்க, அந்த குழந்தைங்க சொல்கிறத நீங்கள் கவனிங்கன்னு ஆசிரியர்களுக்கு ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் வச்சாங்க. நல்லா இருந்தது. அது உண்மைதானே. நம்ம குழந்தைங்க நல்லா பேசும்போது அதை கவனிக்கிற டீச்சர் இருந்தாங்கன்னா அந்த குழந்தைக்குள்ளே என்ன திறமை இருக்கோ அதை கொண்டு வரத்துக்கு நிச்சயமாக அவங்க முயற்சி பண்ணுவாங்க. இந்த சத்தம்ன்றது இருந்தாலும் தான் பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தில் சும்மா சைலண்ட்டாக இருக்கிறதுன்றது ஒரு ஸ்கூல் இல்லை, மியூசியம் நடத்தலை இல்லையா. நாம் குழந்தைங்கள பேச விடணும். அவங்க பேசுகிறதுலேருந்து என்ன இருக்கோ அதை நம்ம கவனிக்கணும். தேங்க்யூங்க, இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தீங்க. நன்றி.